கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன். இன்று நாம் செல்ல இருக்கும் தலம் திருவெண்ணி. வெண்ணி கரும்பேஸ்வரர் இறைவனுடைய பெயர். இந்த தலங்களெல்லாம் நம்ம நிறைய சிவபக்தர்கள் இன்னும் பார்த்துருக்க மாட்டோம். பார்க்க வேண்டிய தலங்கள். ஏன் இந்த காலத்துக்கு முக்கியமான தலம் ஏன் அப்படின்னு பார்க்கலாம். சரி, எப்படி போவது? திருவாரூரிலிருந்து தஞ்சை வரும் அந்த மார்க்கத்தில் ஒரு 28 கிலோமீட்டர் பயணிக்கணும். பயணிச்சா இந்த திருவெண்ணியூர் அப்படின்ற தலத்துக்கு வந்துடலாம். இந்த தலத்து இறைவனுக்கு தான் கரும்பு வெண்ணி கரும்பேஸ்வரர் ஏன் அப்படின்ற பெயர் காரணமும் பார்க்கலாம். அம்பாள் அழகிய நாயகி சௌந்தர நாயகின்னு இருக்கா. சம்பந்தரும் அப்பரும் போற்றி பாடிய தலம். சரி, இப்போ தலத்துக்குள்ளே போகலாம். முன்பு ஒரு காலம் இந்த இடம் முழுக்க கரும்பு காடாக இருந்ததுதான். நந்தியாவட்டம் அப்படின்ற ஒரு மரம் தான் தலவிருட்சமாக இருந்ததுதான். 2 முனிவர்கள் வருகிறார்கள். வந்தவர் இந்த இறைவனுக்கு பேர் கரும்பீஸ்வரர் தான் இருக்கணும். இல்லை நந்தியாவர்த்தம் தான் தலவிருட்சம், அதுக்கு தமிழில் வெண்ணின்னு பேர், வெண்ணியூர் வெண்ணி ஈஸ்வரர் அப்படின்னு இருக்கட்டும். இவங்க 2 பேரும் வாதம் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது அசரீரி ஒலித்ததாம். ஏன் உங்கள் 2 பேர் ஆசையை நிறைவேற்றுகின்றேன், வெண்ணி கரும்பேஸ்வரர் என்றே என்னுடைய நாமம் இருக்கட்டும் அப்படின்னு இறைவனே சொன்ன பேர். கரும்புனாலே தித்திக்கும். வாழ்க்கையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுமேகம்னு அந்த காலத்தில் சித்தர்களால் சொல்லப்பட்டது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு சர்க்கரை நீரிழிவு நோய் இருக்குது. அந்த சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், சுகர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 30-35 வயசுலேயே இந்த சுகர் லெவல் அப்படின்றது மாறுது. இன்னைக்கு அதாவது ஒரு காலத்தில் மாத்திரையால் மட்டுமே இதை நாம் கட்டுக்குள் வைக்கலாம்னு ஒரு நம்பிய காலம் உண்டு. ஆனால் வயது ஆக ஆக மாத்திரையின் அளவும் ஜாஸ்தியாயிடும். அப்போ இதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு அனைவரும் வருத்தப்பட்ட காலங்கள் நம்முடைய பெற்றோர்கள் காலம். இங்கேருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 10 வருஷம் முன்னாடி கூட அதே நிலைமை தான். அதுக்கு முன்னாடி அது இல்லையானா ரொம்ப கம்மியாக தான் இந்தியர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஏன்? இந்தியர்கள் உடல் உழைப்பு செய்பவர்கள். இப்போ அந்த உடல் உழைப்பு கொஞ்சம் குறைஞ்சு மூளை நம்முடைய புத்தியை பிரயோகப்படுத்தும் வேலை தான் நிறைய இருக்குது. அதனால் அந்த சர்க்கரை நோய் எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரமாக வருது. 170-80 பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு 40 வயதுக்கு மேலே. அப்படின்றத கேட்கும் பொழுதே வருத்தமாக இருக்குது. இந்த சர்க்கரை நோய்க்கான உடற்பயிற்சி, உணவு முறை மாற்றம் காணலாம்னு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் இருந்தாலும் இறைவனை வணங்க வேண்டும் என்றால் இந்த தலத்திற்கு வந்து சம அளவான சர்க்கரையும் ரவை 2 எடுத்துக்கணும். இந்த சர்க்கரை ரவையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரவா லட்டு செஞ்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் வைப்போம். அந்த ஒரு விஷயந்தான் அந்த சர்க்கரை ரவை 2ஐயும் சம அளவு எடுத்துக்கொண்டு நான் உடற்பயிற்சியும் உணவையும் அழகாக எப்போவுமே கட்டுக்கோப்பாக தேவையானவற்றை செய்வேன் என்ற ஒரு வாக்குறுதியை இறைவனுக்கு கொடுத்து இறைவனை வலம் வந்து கையில் இருக்கும் ரவை சர்க்கரை 2ஐயும் கலந்து அங்கே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு நாம் வைக்க வேண்டும் ஓரமாக. எறும்பில் 1000 பேர் சாப்பிட்டா கூட 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண கணக்கு தானே. மனிதர்கள் சாப்பிட்டால் மட்டுமா? இந்த பிறவியில் அன்னதானம் செய்தோம் என்றால் அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்கவே கூடாது. இல்லை நம்ம பாவ புண்ணியம் இன்னொரு பிறவியை கொடுத்தாலும் வயிற்று வலியில் நம்ம அவதிப்பட மாட்டோம். அந்த அன்னதானம் அவ்வளவு வயிற்று வலியிலிருந்து யாருடைய வயிற்றை நிரப்புகின்றோமோ வயிற்று வலியிலிருந்து நீக்கப்படுவோம் என்பது நம்முடைய சான்றோர்களின் வாக்கு. அதனால் இப்படி செய்தால் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கை முறையாலும் இறைவனுடைய அருளாலும் அந்த வியாதி என்பதே கிடையாது, அது ஒரு குறைபாடு, அதிலிருந்து வெளியே வரலாம் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் கரிகால் சோழன் தன்னுடைய வெற்றியை கொண்டாடும் விதமாக திருப்பணியை செய்துள்ளான். முசுகுந்த சக்கரவர்த்தி திருப்பணியை செய்துள்ளார். இன்னொரு அழகான விஷயம், லிங்க திருமேனி இருக்கு இல்லையா, மேலே பானம் இருக்கும் இல்லையா, அந்த பானத்தை பார்த்தாலே ஒரு கரும்புகளை அப்படியே அடுக்கி வச்சு கட்டினா எப்படி இருக்கும், ஒரு அழகாக ஒரு கரும்பினுடைய ஒரு உருவம் தெரிவது போல் அப்படித்தான் இருக்குமா பானமே. அப்படியே கரும்பை கட்டி அடுக்கி வைத்தது போல அற்புதமான பானத்தில் தான் லிங்கமூர்த்தி நமக்கு காட்சி தருகின்றார். வெண்ணி குயத்தியார் அப்படின்ற பேரில்
அந்த சங்க காலத்து பெண் புலவர் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க புறநானூற்றில் இந்த திருவெண்ணியில் நடைபெற்று வெற்றி பெற்ற மன்னனுடைய புகழை பற்றி புறநானூற்றில் வீரம் குறித்த செய்திகளை கொடுத்துள்ளார்கள் என்பதை காணும் பொழுது வெண்ணிக்குயத்தியார் ஊர் பேரோட இப்போ போட்டுக்கிறோம் இல்லையா பேரை, அடியேன் பேர் திருமயிலை கற்பகலட்சுமி அப்படின்னா திருமயிலை என்பது நம்முடைய ஊர். அப்படி வெண்ணி குயத்தியார் என்பது அந்த திருவெண்ணியில் வாழ்ந்த ஒரு சங்க காலத்து பெண் புலவர் பெயரையும் சொல்லும் அளவு இருக்கின்றது என்றால் சங்க காலம் தொட்டே வழிபாட்டில் இருக்கும் ஒரு கோயில், மிக மிக பழமையான கோயில். அதனால் இந்த காலத்தில் சர்க்கரை நோய் தான் பெரும் சவாலாகவும் இருக்குது, நிறைய வழிமுறைகளும் இருக்குது. அதனால் இந்த கரும்பு ஈஸ்வரர் வெண்ணி கரும்பு ஈஸ்வரரையும் அழகிய நாயகியும் திருவெண்ணி என்ற இந்த தலத்திற்கு வந்து வழிபாடு செய்து இந்த சர்க்கரை என்ற நோயிலிருந்து விடுபெற வேண்டும், இறைவனின் அருளை பெற வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.